நம்முடைய வேதத்தை திறந்து நம்ம இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 102வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 102வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 102வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நீங்கள் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடே ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். ஆமென். நான் நித்திரை இல்லாமல் தனித்திருக்கும் குருவியை போல வீட்டிலே இருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் இந்த இடத்திலே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். நான் தனித்து இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேர் அவரை சுற்றி இருக்கிறார்கள். நிறைய சொந்தங்கள், நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்கள். ஆனால் அப்பொழுது அவர் கடந்து போகிற அந்த பாதை மிகவும் ஒரு தனிமையான பாதையிலே அவர் கடந்து போகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தனிமை என்று இருக்கிற ஒன்று எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிடாது, அவ்வளோ பிடிக்காது. இந்த தனிமையாக இருக்கிறதற்கு யாரும் விரும்புறதில்ல. ஒருவேளை அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தனிமையாக இருக்கிற பலர் கூட தங்களோடு ஆட்கள் இருக்க வேண்டும் என்கிறதற்காக பல லட்சக்கணக்கான பணத்தை பயன்படுத்துகிறதற்கு கூட அவங்க தயங்குறதே இல்லை. இன்னைக்கு நண்பர்களுடைய வட்டாரத்தை நிறைய பேர் வைத்திருக்கிறதற்கு காரணம், இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையானால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுகிறதற்கு காரணம், ஒரு கல்யாண வீட்டிற்கு இல்லைன்றால் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறதற்கு காரணம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் தனிமையாக இருந்துடக்கூடாதுப்பா, தனிமையாக இருந்துடக்கூடாதுப்பா, 4 பேர் நம்ம கூட இருக்கணும், அவங்க இருந்தால் தான் நமக்கு பலன், அவங்க இருந்தால் தான் நம்மளை தைரியப்படுத்துவாங்க. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த தனிமை என்கிற ஒன்றை ஜெயிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தனிமையினால வாழ்க்கையை வெறுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்மகிட்ட யாருமே இல்லையோ, நம்ம கூட யாரும் பேச மாட்டாங்களோ, நம்மை சுற்றி சொந்தக்காரங்க இல்லையோ, நம்மை சுற்றி நம்மளை புரிந்து கொள்றது மாதிரி நண்பர்கள் இல்லையோ, நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்துறோம்? நம்ம என்னைக்குமே தனிமை தானா? இனி நம்ம சந்தோஷமாக வாழவே முடியாதா? நம்ம கூட யாருமே ஜாயிண்ட் ஆகவே மாட்டாங்களா? இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் சில மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ளே வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தனிமை என்கிற ஒன்று ஒரு மனுஷனை எந்த லெவலில் வேணாலும் கொண்டு போய் விட்டுரும், அவனை தற்கொலை செய்வதற்காக வழிநடத்தும். நானெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தனிமையினுடைய பாதையிலே கடந்து வரும்போது, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா, கர்த்தரை மட்டும் நான் தெரிஞ்சுக்கல, ஆண்டவரை மட்டும் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், அந்த தனிமை என்னை கொன்றுக்குங்க. என்னை யாரும் ஜீவனோட பார்த்துருக்கவே முடியாது, எங்க அம்மா அப்பா என்னை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. அந்த தனிமைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது. நிறைய பேர் தனிமையா இருக்கிறவர்கள் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள். ஆனா அந்த தனிமைன்றது அதை போக்கிக் கொள்வதற்காக நிறைய பேருடைய காலில் கூட விடுறாங்க. எப்படியாவது என் கூட பேசுப்பா, எப்படியாவது என் கூட பேசு, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. கணவனார் அவ்வளோ பெரிய ஜெயஜாண்டிக்கான ஆளா இருப்பாரு, அவர் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிப்பாரு. ஆனா மனைவி அவங்க கோவிச்சுட்டு இருக்கிற ஒரு காரணத்திற்காக, தன்னோட பேசாம இருக்கிற காரணத்திற்காக, அதை பொறுக்க முடியாம, அதை தாங்க முடியாம, தான் தனிமையிலே தள்ளப்பட்டதை உணர்ந்து மனைவியினுடைய காலில் பிடிச்சி கெஞ்சினவர்களை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கூட பேசாம மட்டும் இருந்துடாத, என்னால் தனிமையா இருக்க முடியல, நீ பேசலைன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ நான் செத்தது மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் எத்தனையோ மனைவிகள் தன்னுடைய கணவன் மேல் வைத்த அன்பு, அவர் பேசாததுனால, அவர் தன்னோட இல்லாதனால, இல்லைன்றால் அவர் ஏதோ ஒரு வேறு நேசத்திற்கு அடிமையானதுனால இவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த தனிமையை தனக்கு ஓவர் கம் பண்ண முடியாமல் நொந்து போய், சரீரம் மெலிஞ்சு போய், எதிர்காலம் நொந்து போய், சாவை எதிர்பார்த்து ஐயோ தன்னுடைய கணவனாரை கெஞ்சுகிற எத்தனையோ மனைவியை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த தனிமைன்றது சாதாரணமானதே இல்லை, இது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடுமையானது.
இதற்கு ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே 2 விதமான தனிமை இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். ஒன்று, நாமே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தனிமை 2 விதமான தனிமை அவசியமானது. ஒன்று, நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு, உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. இன்னொன்று, சில சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உங்களை தனிமைப்படுத்துவார், கர்த்தரே உங்களை தனிமைப்படுத்துவார். நான் முதலாவதாக நீங்கள் உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு என்கிறதற்கு சில உதாரணத்தை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தான் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகருடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவை பெற்றுக்கொண்டான். நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலையிலே இருக்கிறார். இப்பொழுது அவன் அந்நிய இடத்திலே இருக்கிறான். இப்ப அந்த இடத்துல அவன் தனிமையாக்கப்பட்டவனா தான் இருக்கிறான். அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை தங்க வைக்கும்படியாக இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன எல்லாரோடையும் இருக்க வைக்காதீங்க, என்ன எல்லாரோடையும் இருக்க வைக்க கூடாது. ஒன்னு பண்ணுங்க, நான் தனியாக குடியிருக்கும்படி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இவன் ஒரு தனிமையை இவன் தெரிந்து கொண்டான். சரி, இது அவங்களோட இருக்க முடியாதுப்பா, அவங்களோட நான் இருக்கல, கொஞ்ச நாள் என்னை தனியாக விட்டுருங்க, நான் தனியாக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் தனியாக வேதத்தை தியானிக்க வேண்டியது இருக்குது, நான் தனியாக ஆண்டவரோட பேச வேண்டியது இருக்குது, என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையான இடம். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். சோ இவனுடைய வாழ்க்கையில இவன் சூஸ் பண்ண ஒரு இடம் என்ன அப்படின்னா, இவன் தனிமையான ஒரு இடத்தை இவன் தெரிந்து கொண்டான். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக பெரிய ஊழியம் செய்ய வேண்டுமையானால் நீங்கள் தனிமையாய் தெரிந்து கொள்ள வேண்டிய, இல்லை என்றால் தனிமையிலே இருந்து பழக வேண்டிய அவசியம் உண்டு. ஆனா தனிமையில இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தனிமை உங்களை கொல்லவும் செய்யும், தனிமை உங்களை வாழ வைக்கவும் செய்யும். சிலருடைய தனிமை சிலரை கொல்லுது, சிலருடைய தனிமை சிலரை வாழ வைக்கிறது. அதான் ஒருத்தர் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு, நீ தனிமையிலே எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றி, அதுதான் உன் வாழ்க்கையினுடைய வலிமை, அதுதான் உன் வாழ்க்கையினுடைய எதிர்காலம். கவனிங்க, ஆட்கள் இருக்கும்போது பாட்டு பாடுவோம், ஆட்கள் இருக்கும்போது கை தட்டுவோம், ஆட்கள் இருக்கும்போது வசனம் வாசிப்போம், ஆட்கள் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா உண்மையாய் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை ஆட்கள் இருக்கும்போது ஆராதிக்கிறத வச்சு கணக்கு போட முடியாது, ஆட்கள் இருக்கும்போது அவன் ஜெபிக்கிறத வச்சு கணக்கு போட முடியாது, ஆட்கள் இருக்கும்போது பைபிள் வாசிக்கிறத வச்சு கணக்கு போட முடியாது. உண்மையாய் இந்த மனுஷன் நல்லா வருவான் வரமாட்டான்றத எது சூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்க தனிமையா இருக்கும்போது செய்றீங்கல்ல, தனிமையா இருக்கும்போது செய்றீங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பியை பார்த்து கேட்கிறேன், தங்கச்சியை பார்த்து கேட்கிறேன், நீ கூட்டத்தோட இருக்கும்போது நல்லா இருக்கலாம்ப்பா, நீ அம்மா அப்பாவோட இருக்கும்போது எல்லாம் இருக்கலாம், ஆனா அது எதிர்காலம் அல்ல. உங்க அம்மா அதை பார்த்து, உங்க அப்பா அதை பார்த்து பூரிச்சு போய் கண்டிப்பா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்பா, நீ இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிற, நீ இவ்வளவு என் கூட இருக்கிற, நீ சர்ச்சுக்கு வர, நீ ஜெபம் பண்ற. ஆனா உங்க அம்மா அப்பா உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ தனியாக ஒரு ரூம்ல இருக்கும்போது, தனிமையாய் நீங்கள் இருக்கும்போது 2 பேருக்கு அந்த இடம் பிடிக்கும். ஒன்று, நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களோட ஆண்டவர் பேசணும்னு நினைப்பாரு, ஆண்டவர் உங்களோட உறவாடணும்னு நினைக்கிறாரு. யாரெல்லாம் தனிமையா இருக்கிறார்களோ அவர்களோடெல்லாம் ஆண்டவர் பேசணும்னு கர்த்தர் அனுமதிப்பாரு. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்கள் தனிமையா இருக்கும்போது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தனிமை. நீங்க தனிமையா இருக்கும்போது சரியா இல்லைன்னா, நீங்க தனியா இருக்கும்போது நல்லவர்களா இல்லாவிட்டால், உங்களுடைய தனிமையை பயன்படுத்தி உங்களை எவ்வளவு பெரிய பாவத்திலையும் விழத்தள்ளுவதற்கு சத்ரு வகை பார்ப்பான். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய வாழ்க்கை சொல்லுகிறது. அவன் எல்லாரையும் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தன்னுடைய வீட்டிலே தனியா இருக்கிறான்.
அப்போ தனியா இருக்கிறவன் ஜெபம் பண்ணலாம், தனியா இருக்கிறவன் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரத்திற்கு வருகிற ஒரு நாள் நல்லதுன்னு சொன்னவன் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகலாம். ஆனா எங்கேயுமே போகாம தனிமையா இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்காம சும்மா இருந்ததுனால வேதம் சொல்லுது அந்த தனிமையை சத்துரு பயன்படுத்தி அவனை பாதாளம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு அவன் முயற்சி எடுத்தான்ல. சோ தனிமையா இருக்கும்போது எதை செய்றீங்கன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். யார் பார்க்கறா? தனிமையா இருக்கும்போது யாராவது பார்க்கறாங்களா? யாரும் பார்க்கல. யாருக்கு தெரிய போகுது? நம்ம தான் கதவை அடைச்சிட்டோம்ல, நம்ம தான் லாக் போட்டோம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல 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 இல்ல, அதுதான் உங்க எதிர்காலம். தனிமையா இருக்கும்போது மொபைல்ல பாக்குறீங்க பாருங்க, அதுதான் உங்க ஃபியூச்சர். தனிமையா இருக்கும்போது உங்க சரீரத்தில் செய்றீங்கல்ல, அதான் உங்க எதிர்காலம். தனிமையிலே இருக்கும்போது ஒரு மனிதன் கெட்டதை செய்வானால் அவன் இந்த உலகத்தில் நல்லவனாய் வாழ்வதற்கு முடியாது. ஆனா நிறைய பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னா, வெளித்தோறதுக்கு நல்லா இருக்காங்க, ஆள் கூடும்போது நல்லா இருக்காங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்காங்க, ஆனா பர்சனலா தனிமையாய் நீ ஜெபிக்காததுக்கு காரணம் என்ன? ஊழியம் செய்யாததுக்கு காரணம் என்ன? உன்னை ஒதுக்கி கொள்றதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தத்தை விட்டு தூரத்தில் போறதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய தனிமையில நீ சரியானவனா இல்லை. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஆனா தனிமைப்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் உண்மையிலே நம்புகிறேன், வெற்றி அடைய போகிற தலைவர்கள் எப்பொழுதும் கூட்டத்தோட இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வெற்றி அடைய போகிற ஒரு தலைவன், வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவன் எப்பவுமே கூட்டத்தோட இருக்க விரும்ப மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ ஒரு கூட்டத்தோட ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு கூட்டத்தோடயே நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா அவன் வெற்றி அடைய போவது இல்லை அப்படின்னு நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். வெற்றி அடைய போற ஒரு தலைவன் வந்து எப்பவும் ஆட்களோட இருக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆட்கள் அவசியம், ஆட்களோட இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா எப்பொழுதுமே ஆட்களோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெற்றி அடைய வேண்டிய தலைவர்களே அல்ல. இது மட்டுமல்ல, நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவ்விடத்தை விட்டு 13 வாசிக்கலாம். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பம் துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்ட வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு உருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலையும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்களுக்காகிலும் பெரியவர்களுக்காகிலும் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. கவனிங்க, இந்த நெகேமியாவை குறித்து வேதம் சொல்கிறது, அலங்கத்தை கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, அலங்கத்தை கட்டுறதுக்கு பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சு. இனி அலங்கத்தை கட்டுவதற்கு ஆள் தான் தேவை. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இவனுக்குள்ள தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தை இவன் வந்து செயல்படுத்துறதுக்கு இப்பொழுது ஆட்கள் தேவை. அந்த இடத்திலே திரும்பவும் அந்த அலங்கத்தை கட்டுறதற்காக அவன் ஃபர்ஸ்ட் டைம் வர்றான். இவன் வந்து ஆட்களை கூப்பிட்டா வருகிறதற்கு ஆயிரக்கணக்கான பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அலங்கத்தை செக் பண்ண போகும்போது வேதம் சொல்லுது, அவன் ஏறி இருந்த மிருகமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் தெரியாதுங்க. அவன் போனதை யாருக்குமே சொல்லல. நைட்டு போறான், பயப்படுகிற ஒரு இடம், ஏற்கனவே எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, கள்ளர்கள் குகையாக்கப்பட்டு கிடக்கிறது. அவ்வளவு ராத்திரியில இவன் போகிறது வந்து அது சாதாரணமான இடம் இல்லை. அதுவும் ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும்போது இவன் போகிற வாகனம் கூட உள்ள போறதுக்கு வழி இல்லை. அந்த அளவுக்கு அது ஃபுல்லாவே இடிஞ்சு கிடக்குது. அங்க குப்பை மேடுகளாய் கிடக்கிறது, இடிஞ்சு பாழாய் கிடக்கிற இடத்துல தனியா போறான் இவன் இந்த இடத்துல. சோ நான் நம்புறேன், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்க ரொம்ப நாள் எதை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா, தாங்கள் தனியாக இருக்க வேண்டும், தனியாக சமாளிக்க வேண்டும் என்கிறத அவங்க எப்பவுமே மனசுல வச்சிருந்தாங்க. அவங்க தனிமைக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
சரி, இது மட்டும் விட்டுருங்க, இதை விட்டுருங்க. இன்னொரு நபரை குறித்து உங்களுக்கு சொல்றேன், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாய் விளங்கும். நீங்கள் வாசிங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அவரோ 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம்னா, பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிரான ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவ்விடத்தில் தனித்து வந்து. ஹலோ, எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலே தான் தனியாக இருக்கக்கூடாது என்கிறதற்காக தான் 12 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணாரு. அவர்களை பழக்குவிக்கணும், அவர்களை ஊழியத்தில் இது பண்ணணும் தான் 12 பேரை தன்னுடைய கூடையே வச்சிருந்தாரு. ஆனா தன் 12 பேரை தான் கூட வச்சிருந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படி தனியாக போகலன்னு வேதம் சொல்லல. அவர் ஒலிவ மலைக்கு தனியாக போனார். அதிகாலையில் இருட்டோட எழுந்து தனியாக போனார். அவர் கப்பல் பிரயாணத்தில் கூட எல்லாரையும் முன்னாடி அனுப்பி விட்டுட்டு அவர் மட்டும் பின்னாடி உட்கார்ந்து வெயிட் பண்ணி, நீங்க முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வர்றேன்ப்பா அப்படின்னு தனிமையை. பரிசுத்தவான்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு பாதையை அடிக்கடி தெரிந்து கொண்டாங்க. என்ன அப்படின்னா, தனிமையான பாதையில வல்லம் இருக்குது. தனியா ஆண்டவரோட பேசணும், தனியா ஆண்டவரோட நடக்கணும், தனியா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையை அவர்கள் செலக்ட் பண்ண நிறைய நேரங்கள் உண்டு. இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு கூட ஸ்பெஷலா சொல்றேன், நீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓடாத, நண்பர்கள் ரொம்ப ஓடாத. அது உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். நண்பன் இல்லாம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல, ஃப்ரெண்ட் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியல. வாலிபர்களை விடுவோம், பெரியவர்களுக்கு கூட நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாம அவர்களால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இல்ல 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 இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்குது. நான் எத்தனை பேரோடு இருந்தாலும் சில நாட்கள் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தனிமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் இருப்பீங்க. அங்க உங்களை குறித்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களிடத்துல உங்களை பற்றி நேரடியாய் பேசுவார், உங்களை உருவாக்குவார், உங்களை தட்டி கொடுப்பார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார். நான் நம்புறேன், தனிமையிலே ஆண்டவரோட இருந்த ஒருத்தரும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதா இல்லவே இல்லைங்க. தோல்வி அடைஞ்சதா இல்லவே இல்லை. நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்தில் என்னுடைய வீட்டுக்கு கூட கடந்து போகாம இந்த திருச்சபையில தான் உட்காரணும் அப்படின்னு நினைச்சேன். 21 நாள் இங்கே இந்த வாசலை விட்டு வெளியே போகக்கூடாது, இங்கே நம்ம தனிமையா இருந்துடணும் அப்படின்னு நினைச்சிருக்க ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நான் அதை ரொம்ப ஜாலியாக அதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, எந்த டென்ஷனுமே இல்லாமல் இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம், அந்த பாத்ரூமில் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிட்டோம், இங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் பண்ணி 21 நாள் வாசலை விட்டு வெளியே போகக்கூடாது, சர்ச்சில் தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட நான் உள்ள என்ட்ராகிறேன். எந்த தொந்தரவும் இல்லைப்பா, 21 நாள் ஆண்டவரோட இருக்கலாம் அப்படின்னு. நான் ரொம்ப சுலபம்னு நினச்சேன், ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். அது என்ன 21 நாள் இருக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயம், டென்ஷன் இல்லைப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு 10 நாட்கள் தாண்டினதுக்கு பிறகுதான் நானே நினச்சேன், இல்லை இது சுலபம் இல்லைப்பா, ரொம்ப கடினம். எல்லார்ட்டையும் பேசிகிட்டே இருந்து எல்லார்ட்டையும் பழகிட்டே இருந்துச்சு. வண்டியை தூக்கிட்டு வெளியே போய் உள்ளே வந்துட்டு இருந்து எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லாமல், உலகத்தினுடைய எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லாமல் தனியே 21 நாள் இருக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றத அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இது சாதாரணம் இல்லை அப்படின்னு. ஒரு நாள் ரொம்ப உடஞ்சிட்டேன். இல்லை வேண்டாம், நம்ம இந்த விஷ பரீட்சை வேண்டாம், நம்ம பேசாமல் எப்பவும் போல திருச்சபைக்கு வந்துட்டு ஆராதிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்பவுமே இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. அப்போ அந்த உபவாசத்தில் ஸ்பர்ஜனின் அறிவுரைகள் பிரசங்கிமார்களுக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அப்போ அந்த புத்தகத்தை அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட நான் படிச்சுட்டே இருந்தேன். அப்போ அவர் அந்த புத்தகத்தில் எழுதும் போது எழுதியிருந்தார், ஊழியரின் தனிமை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருந்தாரு. என்னடா நமக்கு ஏற்றது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதில் ரொம்ப தெளிவாக அவர் எழுதியிருந்தார், நீ ஒரு வெற்றி உள்ள தலைவனாய் மாறணும்னு நினைச்சேன்னா நீ தனிமையாக தான் இருக்கணும் அப்படின்னாரு.
அப்ப அவர் எழுதும்போது எழுதினாரு, ஒரு வேலைக்காரனாய் இருப்பானையானால் அந்த வேலைக்காரனோட இருக்கிறதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். ஆனா அந்த வேலைக்காரன் வேலைக்கார பதவியை விட்டு அவன் தலைவன் ஆனானேனால் தலைவன்றது ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவன் கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீ ஒரு கடை எடுத்து பாருங்க, ஒரு மேனேஜர் எடுத்து பாருங்க. நம்ம வந்து நிறைய பேர் மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்த்தோம். வேலை பார்க்கும்போது நம்ம கூட 10 பேர் வேலை பார்த்தான். எல்லாரும் கைக்கு காலோ ஹாய் அப்படின்னு பேசிட்டு அதை உள்ள என்றானாலே நம்ம வந்து நல்லா இருக்கியப்பா, என்ன சாப்பிட்டப்பா, வேலை செஞ்சுட்டே பேசிட்டே இருப்போம். ஆனா நீங்க ஓனர் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஓனர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற சரவுண்டு குறைஞ்சிட்டே இருக்குங்க. நீங்க வேலைக்காரலா இருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற சரவுண்டு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க தலைவன் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற ரவுண்டு குறைஞ்சிரும். நான் இப்போ அடிக்கடி ஃபோனை எடுத்து பார்ப்பேன். ஃபோனை எடுத்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஃபோன் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லாமல் ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் நான். அப்படின்னா எனக்காக ஆவிக்குரிய இதில் கைட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஊழியர்கள் இருக்காங்க. எப்பாவது சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்கள்ட்ட பேசி ஜெபிக்கிறது வழக்கம். இல்லைன்றால் விசுவாச மக்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அவங்களுக்காக விசாரிக்கிறது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் வழக்கம். ஒருத்தர் உடம்பு நல்லா இல்லைன்னா எப்படி இருக்கீங்க அப்படி விசாரிக்கிறது. ஆனால் பர்சனலா எனக்குன்னு நான் ஃபோன் பண்ணி அவங்களோட பேசி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு இன்னைக்கு என் மொபைல்ல வந்து லிஸ்டே இல்லாம போயிடுச்சு. யார்கிட்ட சொல்றதுக்கு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு. ஓகே, உடனே நம்ம தான்டா, நம்ம எதை சொல்லானாலும் யார்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க தனிமைக்குள்ளாக அதிகமாய் போகிறீர்கள் என்கிறது உங்களுக்கு தோல்வி இல்லை, நீங்க தலைவன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எல்லாரை விட்டு உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கிற யாராவது கவலையில் இருக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் யாராவது ஒருத்தர் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறாரு நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன், தனிமைன்றது அவ்வளவு ஈஸியா எடுத்துறாதீங்க. நீங்க வந்து பழையது மாதிரி ஆள் இல்லை, நீங்க ஒரு சின்ன ஆள் இல்லை. ஆண்டவர் உங்கள் படியை உயர்த்தி இப்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களை அடுத்த பகுதிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துறார். அதனாலதான் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்கிறத அதை வாசிச்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய தெம்பு வந்துச்சு பாருங்களேன். ஓ சரிதான் போல, நம்ம அதுக்கு முன்னாடி விசுவாசியா இருக்கும்போது நம்ம கூட இப்ப பாருங்களேன், இங்க இருந்து ஆராதனை முடிஞ்சுன்னு வைங்களேன், வெளியில போய் நின்றுட்டு நிறைய பேர் கூட்டமா நம்ம பேசுவோம். நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லது, சபையினுடைய ஐக்கியம் தேவை. ஆனா நான் இங்க இருந்து இறங்கி வந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு பேசுற கண்டிஷன்ல, அப்போ இப்போ உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க, வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ தலைவனாக வேண்டிய ஒருவன் தனிமையின் பாதையில போய்த்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, தனிமையில் ஆண்டவரோட இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணாதான் நீங்கள் அடுத்த உயர்வை பார்க்க முடியும். அதனால இது பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதை. ஆண்டவரே கொஞ்ச நேரம் தனியாய், அதான் ஆண்டவர் சொல்றாரு, சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ணு, ஒளிஞ்சிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒளிஞ்சிருங்கன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கொஞ்ச நாள் ஒளிஞ்சு விளையாடு. ஆமே, சும்மா அப்படியே பேண்ட் சட்டை போட்டு எல்லாருக்கும் நான் என்னைப்பார், என் அழகைப்பார் அப்படின்னு வந்து நின்றக்கூடாது. நான் இருக்கிறப்பா, பிரசன்ட் நான் இருக்கேன் அப்படின்றத காமிச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்ப என்னை தான் மறைஞ்சிருக்கிறது. உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாத, உங்களை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தேடுற நாள், உங்க சொந்தங்கள் உங்களை தேடுற நாள், இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை தேடுற நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அதான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிசாசோட இருந்துடக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், அந்த தனிமைன்றது 2 பேரோட இருப்பாங்க. ஒன்று ஆண்டவரோட இருப்பாங்க, இல்லைன்னா பிசாசோட இருப்பாங்க. பிசாசோட இருக்கிறது ஆபத்து, ஆண்டவரோட இருக்கிற தனிமை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப அன்பா சொல்றேன், தயவு செய்து உன் காலத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸோடையே செலவிடாதப்பா.
ஃப்ரெண்ட்ஸோடே செலவிடாதேப்பா. உனக்கு காலையில் எழும்புனா சேட் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் லைனில் இருந்துடக்கூடாது. சரியா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரும் நீயும் என்றைக்கு ஒளிந்து கொள்கிறாயோ அன்றையிலிருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கான படியை ஆரம்பித்து விட்டார். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடுவோம்ல, தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை. தனிமையின் பாதையில் நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்ம கூட கிருபையா இருப்பார். ஜெபத்தில் இருக்கிற யார் தனிமையின் பாதையில் போயிட்டு இருந்தாலும் நான் நம்புறேன், உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், உங்க கூட ஆண்டவர் நடந்து வருகிறார். அவர் உங்களோட பேசிட்டே இருக்கிறாரு, அவர் உங்களை தைரியப்படுத்திட்டே இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுவோம். நம்பர் 1, முதலாவது, நாமவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ளுகிற தனிமைன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஆண்டவரே நம்மை என்னப்படுத்துவார் அப்படின்னா, கர்த்தரே தனிமைப்படுத்துவார். ஆண்டவரே சில சொந்தங்களை விட்டு உங்களை பிரிச்சிருவாரு, சில நண்பர்களை விட்டு உங்களை பிரிச்சிருவாரு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை விட்டு பிரிச்சிருவாரு. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். சிலரை விட்டு ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துகிறாரே, ஆனால் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுல்ல? உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க அதை தீமைன்னு நினைச்ச கூடாது. நான் இன்னைக்கு செய்தி கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் ஏன் நம்மை தனிமைப்படுத்துகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன? நீங்க ஒருத்தரோட சேர்ந்து ஒருத்தர் பேசுறது அவருக்கு பிடிக்கலையா? அவருக்கு இஷ்டமா இல்லையா? ஏன் அவர் வெறுக்கிறாரா? வேதம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்க என்ன பண்ணிடாதீங்க. அப்போ ஆண்டவர் எதை விரும்புறாரு அப்படின்னா, ஐக்கியன்ற ஒன்றை கர்த்தர் விரும்புறாரு. நீங்க ஒன்னா இருக்கணும்ன்றத விரும்புறாரு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்தோஷமாய் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை என்ன பண்றாரு அப்படின்னா, ரசித்து கேட்கிறாரு. நீங்க பேசிட்டு இருக்கிறத ஆண்டவர் ரசிச்சு கேட்கிறாரு. சோ நம்ம ஒன்னா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, பேசுறத ரசிக்கிற ஆண்டவர். ஏன் ஆண்டவர் சில நாட்களை சிலரை விட்டு நம்மளை தனியா பிரிக்கிறாரு? ஏன் தனிமைப்படுத்தப்படுகிறார்? ஒருவேளை இன்னைக்கு யார் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறார். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் மற்றவர்களை விட்டு நம்மை தனிமைப்படுத்தப்படுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நம்முடைய கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சவுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு மிகவும் தேவையான ஒரு மனுஷன். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த செய்தியை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். நான் ரொம்ப சிரமத்தில் தான் உங்களுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். கவனிங்கள். இந்த யோசேப்பு அவனுடைய தகப்பனாருக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட மிக முக்கியமானதான் இந்த யோசேப்பு. இந்த யாக்கோபுக்கு வேற ஏதோ ரூபனோ, சிமியோனோ, லேவியோ, இசக்காரோ, தானோ, நப்தலியோ, இல்லைன்னா யூதாவோ, யாரோ ஒருத்தர் இவங்க அப்பாவை விட்டு போயிருந்தா கூட அந்த அப்பா வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டுக்களவானீங்க தான், எல்லாமே மறைச்சுக்குவாங்க, அப்பாவுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுலேயே தன்னுடைய சகோதரர்கள் தவறு செய்யும் போது சொல்லுகிற ஒரு ஆள் யாரு? யோசேப்பு தான் சொல்லுவான். சோ தன்னுடைய தகப்பனாருக்கு மிகவும் முக்கியமானவன். இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா யோசேப்புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. சோ தன்னுடைய பிதாக்களுடைய தேவனுடைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு யோசேப்பு ரொம்ப அதிகமாய் தேவை. அதனாலதான் யோசேப்பனுடைய தகப்பனார் அவனுக்கு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்து அவனை அழகு பார்த்து எல்லா சகோதரர்களை பார்த்துக்களும் அவனை ஸ்பெஷலா தான் வச்சிருந்தாரு. தான் நேசித்த மனைவியினிடத்திலிருந்து பெற்றெடுத்த பிள்ளை.
அவனை ஒரு ஸ்பெஷலாக வச்சுருந்தாரு. யாரையாவது ஒருத்தரை பிரிச்சிருந்தா கூட அவ்வளோ கவலை இருந்திருக்காது. ஆனால் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக பிரித்து கொண்டு போகிறாரு. ஏன்? அவங்க அப்பா கற்றுக் கொடுக்காத எகிப்தினுடைய ராஜா கற்றுக் கொடுத்துருவாரா? அவங்க அம்மா கற்றுக் கொடுக்காத அங்கே எகிப்தில் கற்றுக் கொடுக்க முடியுமா? ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை தனிமைப்படுத்தி அவனை என்ன பண்ணார் அப்படின்னா கொண்டு போய் எகிப்திலே உட்கார வச்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவனுக்கு தனிமேன்ற ஒன்றை கர்த்தர் கொடுத்து அவன் அங்கிருந்து என்னவாய் மாற்றினார் அப்படின்னா தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஏன் தனிமைப்படுத்துகிறார் அப்படின்னா நீங்க தலைவனா மாறணுன்றதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துகிறார். நம்புறீங்களா? உன்னுடைய உயர்வு இது இல்லப்பா, நீ தலைவனாகணும். நீ இந்த இடத்துல இருக்கக்கூடியவன் அல்ல. உன்னை நம்பி நான் நிறைய பேரை கொடுக்க போறேன், உன்னை நம்பி நான் நிக்க வைக்க போறேன், உன்னை அப்படி அலங்கரிக்க போறேன் அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் தனிமை என்கிற பாதையை உங்களுக்கு அனுமதிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள். தலைவனை கர்த்தர் கூட்டத்தோட வைத்து உருவாக்கவே முடியாது. கவனிக்கிறீங்களா? ஒரு தலைவனாக போகிற ஒரு மனுஷனை கூட்டத்தோட வச்சு கர்த்தரால உருவாக்க முடியாது. கர்த்தர் அப்படி அந்த முயற்சி எடுக்கிறதும் இல்லை. ஒரு ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடுகள் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, குலை தலைகளை போடும்போது எப்படி சாப்பிடணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி நடக்கணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டு கூட்டத்திலேயே ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தனியாக கூட்டிட்டு வந்து அதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் கிடையாது, இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நீ எல்லா ஆட்டு கூட்டத்துக்கும் என்னவா மாற போற? நீ முன்னாடி நடந்து போவ, உனக்கு பின்னாடி எல்லா ஆடுகளும் கடந்து வர்றதற்கு நீ தனியாக உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு என்று மேய்ப்பன் அறிந்து அதை தனியாய் உருவாக்குறது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் தனிமையை அனுமதிப்பாரே ஆனால் உன்னை ஒரு தலைவனாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஒரு தலைவியாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உன் பின்னே ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதற்காக கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி உன் பின்னே நீ ராஜாவாய் ராஜாத்தியாய் அரசாளுகிற காலம் உங்களுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தலைவனாக போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, நம்ம கூட்டத்தோட இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. கூட்டத்தோட இருந்து கற்றுக்க முடியாததை கர்த்தர் சமூகத்தில் நீங்க தனியா இருந்து கற்றுக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில காரியங்கள் கூட்டத்தோட இருந்து கத்துக்கவே முடியாது. அப்படி கத்துக்கிட்டாலும் அவங்க கத்து கொடுக்கறது உங்களுக்கு செட் ஆகாது. நான் சொல்றது புரிஞ்சா? பென்ஸ் பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்துட்டாரு, இத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு, இந்த ஆரம்பிச்சிட்டாரு, இங்க கொண்டு வந்தாரு, இது செஞ்சாரு, கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துறாரு, நடத்தி வர்றாரு. ஆனா என்ன மாதிரியே இன்னொருத்தர கர்த்தர் நடத்துவாருன்னு நான் சொல்லுங்க. நான் என்னுடைய ஐடியா எல்லாம் மனசுல வச்சுட்டு யாராவது என்கிட்ட நீங்க எப்படி பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்தீங்க, எப்படி பாஸ்டர் ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி என் ஐடியா முழுக்க அவங்களுக்கு சொன்னாலும் என் ஐடியா அவங்களுக்கு ஒர்க் அவுட் கேட்கல, ஆகாது. ஏன் அப்படின்னா என்னை இந்த மாதிரி நடத்தினாரு, அவனை வேற மாதிரி நடத்துவாரு. என் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறவர். சோ என் வழி அவருக்கு அல்ல, அவர் வழி எனக்கும் அல்ல. அதான் தாவீது நல்லா உணர்ந்து கொள்ளுகிறான். ராஜா, உங்க ட்ரெஸ் விலையேறப்பட்டதுதான், உங்க ட்ரெஸ் ஒரு பெரிய பாதுகாப்பு உள்ளதுதான், உங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா அவங்க எல்லாம் பயந்துருவாங்க தான். ஆனா உங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் என்ன பண்ண முடியாது? அந்த ட்ரெஸ் எனக்கு என்ன ட்ரெஸ்? எனக்கு நான் போய் ஆத்துல போய் ஒரு கூழாங்கல்ல எடுத்துட்டு ஒரு தடியை கையில வச்சுட்டு ஒரு கவனை எடுத்து சுத்தி அடிக்கிறதா என் வேலை. இத்தனைக்கும் இவன் ராஜாவுனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாலாவது கோலியாத்து ஓரளவுக்காவது மதிச்சிருப்பான். புரியுதா? பரவாயில்ல, இத்தனை நாள் கத்தி ஒரு சிப்பாய் வந்திருக்கிறீங்கல்ல, ஒரு போர்ச்சகன் வந்திருக்கல, சரி வாப்பா அப்படின்னு கூட்டுருவான். இவனை ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ஸோட கையில ஒரு கவனோட இன்னொரு கையில ஒரு தடியோட பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பு பொத்துட்டு வருது.
ஸோ அட பாவிகளா, எவனாவது ஒருத்தன் நல்லவன் வருவான்னு பார்த்தா இப்படி அவன் தான் சொல்றான், நீ தடிகளோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் நாயாடா. அவ்வளவு கேவலமா பார்க்குறான். என்னடா இப்படி வர்றீங்க பாருங்கடா, நீங்க அனுப்புனாலும் அனுப்புனீங்களே ஒருத்தனை அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்றான். அவன் கிண்டல் பண்றதுக்கு அதான் காரணம். ஆனா அவன் கிண்டல் பண்ணினா கூட அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு போகிறதற்கு தாவீது நினைச்சானா? இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அது கேட்கல. ஆண்டவர் சிலருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, நீ முதல்ல அவனை விட்டு வெளியே வா, நான் உனக்கு அவன் கொடுக்கறதோட 10 மடங்கு அதிகமாக கொடுக்குறேன்னு வேறு. நீங்க இன்னொருத்தரை சார்ந்து, நீங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நம்புறீங்களா இல்லையா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் இன்னொருத்தரை சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க உயர முடியாது. சோ தலைவனாய் உங்களை அபிஷேகம் பண்றதுக்காக தான் கர்த்தர் தனியா கூட்டிட்டு வந்து என்ன பண்றாருன்னா, உங்களையே கர்த்தர் உருவாக்குறாரு. அவன் கொடுக்க வேணாம்ப்பா, அவன் தர வேணாம்ப்பா, அவன் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம்ப்பா. நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத விட வேற யார் சொல்லிக் கொடுப்பா? ஹலோ, கேட்கல. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் எங்கள் பாஸ்டர் கிட்டத்தட்ட 3 பைபிள் காலேஜுக்கு எங்கள் பாஸ்டர் டீச் பண்ணார். ஆனால் எங்கள் பாஸ்டர் பைபிள் காலேஜுக்கே போகல. எங்கள் பாஸ்டர் பைபிள் காலேஜ் படிக்காதவர், ஆனால் பைபிள் காலேஜில் எங்கள் பாஸ்டர் பெரிய டீச்சர். எங்கள் பாஸ்டர் புக்ஸ் தனியாக எழுதியிருக்கிறார். அப்போது பைபிள் காலேஜ் படித்தாதான் எல்லாருமே பாஸ்டர் ஆகும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்காத ஒன்றை பைபிள் காலேஜ் கற்றுக் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 வருஷம் வீட்டை விட்டு தனியாக பைபிள் காலேஜில் கற்றுக்கொள்றது அவசியம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னா தனிமையாக ஒரு மனிதனை கூட்டிட்டு போய் அவனை யாருடைய டிபெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால இங்கே இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், எனக்கு இந்த கூட்டத்தோடு இருக்கணும் பாஸ்டர், எனக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ஆனால் அவங்க பொல்லாத கூட்டம், ஆனால் சரியில்லாத கூட்டம், நான் வெளியே வரவா உள்ள வரவா, உள்ள இருக்கவா வெளியே போவா அப்படின்ற கன்ஃபியூஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துவாரே. ஆனால் நீங்க போங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தலைவனாய் உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களை தலைவனாக மாற்ற வேண்டும், தலைவியாக மாற்றணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துகிறார். மோதிக்கிறீர்களா? உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் தனிமையாக இருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஒன்றா இருக்கலாம், நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர்களோடு அல்ல, அவர்களுக்கு தலைவனாய் தலைவியாய் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறுத்துவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அவனை உட்கார வச்சு கர்த்தர் உருவாக்கி இருக்கலாம். இங்க இருக்கிற ராஜாவுடைய மென்டாலிட்டி இதாண்டா, இந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டி இதாண்டா அப்படின்னா ஆண்டவர் எகிப்திலே அவனை உட்கார வச்சு கர்த்தரால உருவாக்க முடியும். ஆனா ஆண்டவர் அங்க வச்சு அவனை உட்காரல. கர்த்தர் அவனை என்ன பண்றாருன்னா வெளியே தனியா கொண்டு போய் வைத்து திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை தலைவனாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமோதிக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் இங்க இருக்கிற யாரெல்லாம் கர்த்தர் தனியா கொண்டு போறாரோ அவங்கெல்லாம் திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வருவார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை தனியா கொண்டு போயிருங்க, ஆண்டவரே என்னை தலைவனாய் உருவாக்குவீராக. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. என்னமோ தெரில, ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஊழியத்தில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து இந்த பாடத்தை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். நான் இப்போ நம்புகிறேன், இந்த சத்தியம் எல்லாம் எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிஞ்சிருந்தா நான் தனிமையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டேங்க. அந்த தனிமையை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு அன்றைக்கி யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு அதனால தான் அந்த தனிமை என்னை ரொம்ப பயப்படுத்திருச்சு, அந்த தனிமை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. ஆனால் ஆண்டவர் சின்ன வயசுலேருந்து என்னமோ தெரில, என்னை ஊழியத்தில் தலைவனாக்கணும்னு நினச்சோம், என்னமோ தெரில, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய பாதை அப்படின்னா எல்லாரை விட கர்த்தர் என்ன பண்ணார்னா என்னை செப்பரேட் தாங்க பண்ணார். என்னை தனியாக கொண்டு போயிட்டார், என்னை தனியாக வச்சிட்டாரு. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. எனக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா, பணம் செலவு பண்ண கூட பரவாயில்ல, 10 பேரோட இருக்கணும், நம்மளை சுற்றி 5 பேரோட இருக்கணும். தனிமை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது.
ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு என்னமோ தெரில, அப்படியே தான் கர்த்தர் அனுமதிச்சார். பல நாட்கள் யோசிச்சிருக்கிறேன், ஊழியத்துக்கு நம்ம வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ, அதனால தான் நம்ம தனிமையாக இருக்கிறோமோ. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், இல்லை இல்லை, என்னை தலைவனாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் அந்த யுக்தியை கையாண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் கூட ஊழியத்தில் வந்து நிறைய பேரை நான் பார்த்துட்டு, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் தனிமையை அனுமதிக்க அந்த தனிமையில் போய் கற்றுக்காம எனக்கு ஆள் வேணும், எனக்கு சேட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், எனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி பேசின நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்திலேயே இல்லைங்க. இன்னைக்கு ஊழியத்திலே இல்லை. நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேனே, என் கூட ஒரு ஊழியத்தில் வந்த ஒரு நபர் தான் என்னையும் ஆண்டவர் தனிமைப்படுத்தினார், அவரையும் தனிமைப்படுத்தினார். அவர் தனிமைப்படுத்தின உடனே அந்த தனிமை அவருக்கு பிடிக்காம என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு நபரோட அவர் ஃபோன் கான்டாக்ட் வச்சுருந்தார். அவர் ஃபோனில் பேசி பல மணி நேரம் ஜாலியாக இருந்தார். நல்லா ஊழியம் பண்ணுவார், நல்ல ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் வருவார். ஆனால் அவருக்கு நைட்டுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, காலையில் பேசுறதுக்கு அவருக்கு ஒரு ஆள் இருக்குது. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துறாருன்னா நம்ம போய் உறவுகளை தேடி வந்துடக்கூடாது. கர்த்தர் ஒரு காரணத்தோட தான் நம்மளை தனிமைப்படுத்துவார். அதனால உறவுகளை தேடி போகாதீங்க பிரதர், உறவுகளை தேடி போகாதீங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பிரதர், தனியாக இருந்தால் பைத்தியக்காரன் ஆயிரும் பிரதர். எத்தனை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறது, எத்தனை மணி நேரம் தான் பைபிள் வாசிக்கிறது, எத்தனை மணி நேரம் தான் வெளியே போகிறது, ஐயோ முடியாது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கு அட் ப்ரெசண்ட் அவர் வந்து ஊழியத்தில் கூட நிற்க முடியலைங்க. எந்த நபர் தன்னுடைய தனிமையிலே அவருக்கு ஆறுதலா இருந்தாங்களோ அதே நபர் இன்னைக்கு அவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கா இருக்காங்க. அந்த நபர் இன்னைக்கு அவருடைய ஊழியத்துல முள்ளா இருக்காங்க. நீங்க தனிமைன்னு நினைச்சு யார் ஒருத்தரை ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்களோ, ஆண்டவர் தனிமையை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது தனிமையா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா அந்த தனிமையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காம நீங்க ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவங்க எனக்கு இருந்தா ஜாலியா இருப்பேன்னு நினைச்சு நீங்கள் யாரை தேடி போகிறீர்களோ அந்த மனிதர்கள் சில நேரங்களிலே உங்களுக்கு கொடுக்காய் மாறுவார்கள். ஜாக்கிரதை. உங்க ஊழியத்துக்கு அவங்க ஆபத்தா மாறிடுவாங்க. இன்னைக்கு அவருடைய ஊழியத்துக்கு அவங்க ஆபத்தா மாறிட்டாங்க. அவங்க ஊழியம் வளர அவங்க உடைச்சிட்டே இருக்காங்க. இப்போ வேணான்னு தோணுது. இல்லை, இவ்வளோ பெரிய உறவை வளர்த்துட்டு, இவ்வளோ பெரிய பேச்சை வளர்த்துட்டு, இவ்வளவு அந்யோன்யமாயி இனி கட் பண்ண முடியுமா? இனி வெட்டி விட முடியுமா? இனி தூக்கி விசிலடிக்க முடியுமா? அது முடியாத அளவுக்கு அவங்க வந்து பின்னி பிணைஞ்சிட்டாங்க. அப்படியே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஏறிட்டாங்க. அவ்வளோதான். இவர் வெட்டி விட்டா கூட அதை வெட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இவர் கட் பண்ணா கூட கட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உறவாகி போயிடுச்சு. இப்போ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ கத்தி கதறி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்தும் போது தயவு செய்து உறவுகளை தேடி, கேட்கல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, உறவுகளை தேடி போகாது. ஆண்டவர் உங்களுக்கு தனிமையை அனுமதிக்கிறாருன்னா தனிமையாக இருந்து பழகுங்க. அந்த கிருபையை கத்திரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அது எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் கடைசியில் அவங்களால நமக்கு என்ன தான் வரும் சொல்லுங்க? ஆபத்து தாங்க வரும், டார்ச்சர் தாங்க வரும். இல்லை, ஆண்டவரே அனுமதிக்கிறாரு. சரி, எனக்கு ஃப்ரெண்டு வேணும்னா கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? கேட்கல. எனக்கு நண்பர்கள் வேண்டும் என்றால் என்னை விட அக்கறை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா கர்த்தரே தருவார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், நீங்கள் சொதப்பிடுவீங்க, ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே என்ன பண்ணலை, செட் ஆகலை. உங்களுக்கு செட் ஆகாத ஒன்றை நீங்கள் ஏன் பிரதர் தேடி தேடி போகிறீங்க? நீங்கள் ஏன் சிஸ்டர் தேடி தேடி போகிறீங்க? இல்லை, அவங்க பேசினா எனக்கு இன்பமாக இருக்குது, அவங்க பேசினா எனக்கு குஷியாக இருக்குது, அவங்க பேசினா தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா ராங். இன்னைக்கு அவங்க பேசும்போது தேன் மாதிரி இருக்கும், இன்னைக்கு அவங்க பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு அவங்க பேசினா தூக்கம் வரும். ஆனா ஒரு காலத்துல அவங்க பேசுறது கற்பா இருக்கும், ரொம்ப கசப்பா இருக்கும். அவங்க பேசினாதான் உங்களுக்கு இருக்கிற தூக்கமே போயிடும். அதனால கர்த்தர் தனிமைப்படுத்தும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் லார்ட், நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு போதிங்க ஆண்டவரே. பணத்தை செலவு பண்ணி ஓடிடக்கூடாது. பிரியாணி பொட்டலமா வாங்கிட்டு போயிடக்கூடாது, மிக்சர் பாக்கெட்டா தூக்கிட்டு ஓடிடக்கூடாது. ஹலோ, கேட்கல? அவன்கிட்ட சண்டை போட்டோம், அவன் பேசாமல் இருக்கிறான். உடனே ஒரு வாங்கடா ஒரு 1000 ரூபாய்க்கு மிக்சர் போயிடும். போலாம் வண்டியை விடு. அதான் ஆண்டவரே வேணான்னு கொஞ்சம் ஒதுங்கி வைக்க சொல்றாருல. அப்புறம் ஏன் இல்லை, கூப்பிட்டு ஒரு பிரியாணி ஆக்கி போட்டுருவோம்.
அதான் ஆண்டவரே தூரம் இருக்கும்போது நீங்க ஏன் பிரியாணி ஆக்கி போடுறீங்க? திரும்பி அந்த உறவை இழுத்து போட்டு உள்ளே வச்சு அதை ஒரு பின்னி பிணைஞ்சு அதில் ஒரு பிரச்சனையை கொண்டு தலையில் போட்டு அதில் ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ளே உண்டாகி கணவன் மனைக்குள்ளே ஒரு சண்டை உண்டாகி நம்ம ஆட்களை எனக்கு பொறுக்கவே முடியல. அவங்க பிரச்சனை சொல்லும்போது ஒரு பக்கத்தில் கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் கோபமாக இருக்குது. உன்னை யார் அவன்கிட்ட போய் நிற்க சொன்னா? உன்னை யார் அவன்கிட்ட போய் பேச சொன்னா? சும்மா இருக்க வேண்டியதானே வாயை வச்சுட்டு? சும்மா இருக்க என்னவாமா அப்படின்னு தோணுது. ஆனால் சொல்ல முடியலையே. இன்னொரு பக்கத்தில் சொல்கிறவங்க அழுதுட்டுலாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியுது? சரி ஓகே, ஆண்டவர் ஒன்று மீட் எடுப்பார், தூக்கி எடுப்பார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியுதே தவிர திட்ட முடியல. ஆனால் நீங்கள் என் பிள்ளைங்க, நான் திட்டாமல் வேறு யார் திட்ட போகிறா? அதனால் ஆண்டவரே ஒதுக்கி விடும்போது நீ என்ன பண்ணிடணும்? வாயில் வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. எப்படா லாக்டவுன் போடுவாங்க, குடும்பமாக கிளம்பி போகலான் இருக்கீங்கல்ல? பேசி வச்சுருக்கீங்கல்ல? இல்லை, சந்தோஷமாக இருக்கிறது தவறு இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. நீ ஒன்றா இருக்கிறது தவறே இல்லை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஐக்கியம் தேவை. ஆனால் அதுக்குன்னு ஒரு வரைமுறை வேணும் இல்லை? அதுக்குன்னு ஒரு அளவு வேணும் இல்லை? ஆண்டவரே பிரிக்கும் போது நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப போகணுன்னு கேட்குறேன். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 2 டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்பர் 2 ரெண்டாவது வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே ராஜாவாகிய 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளைக்கு பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, இந்த தானியேல் என்கிறவன் ஏற்கனவே தன்னுடைய ஊர்ல இருந்து இப்பொழுது இன்னொரு ஊருக்கு வந்து அங்க இருக்கிறான். ஆனா இவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. ராஜாவினிடத்துல இவனுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனா சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே அவனை விரோதமாய் பார்க்கிறார்கள். அத்தனை பேரும் ஒன்னா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி கூடி பேசுறாங்க. ஆனா தானியேலை மட்டும் தனியா கழட்டி விட்டாங்க. நமக்கு கொடுமை என்ன அப்படின்னா, நம்மளோட வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒன்னா இருந்துட்டு நம்மளை மட்டும் தனியா விடுறாங்க பாருங்களேன். நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, நம்ம மட்டும் தனியாக சாப்பிடுவோம். பேசும்போது ஒன்றா பேசுவாங்க, நம்மளை பார்த்து பேசுவாங்க, நம்மளை குறை சொல்கிறாங்களோ என்னமோ தெரில, ஆனால் அவங்க பேசுவாங்க, நம்ம தனிமையாக இருப்போம். இதே போல ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுறாரு. அவங்க எல்லாரை விட்டு ஆண்டவர் தனியாக அவனை பிரிச்சிட்டார், அவனை தனிமைப்படுத்துகிறார். நான் நம்பினேன், ஏன் ஆண்டவர் அவனை தனிமைப்படுத்தினார்? ஏன் அவங்களோட சேர்ந்து தப்பு பண்ண போறானா? அவங்களோட சேர்ந்து பாவம் பண்ண போறானா? இல்லவே இல்லை. என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் அவனை தனிமைப்படுத்தி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தனக்கு அவன் வேண்டும் என்கிறதற்காக, தான் அவனோட பேச வேண்டும் என்கிறதற்காக கர்த்தர் அவனை மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து என்ன பண்ணார் அப்படின்னா தனிமைப்படுத்தினார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துவாரே ஆனால் காரணம் இல்லாம இல்லை. யாரும் உங்களோட பேசல, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் கூடி கூடி பேசுறாங்க. ஆனா நீங்க மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால் நான் நம்புறேன், உங்களிடத்துல பேசுகிறதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களிடத்துல உறவாடுகிறதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் அவருக்கு வேண்டும், நீங்கள் அவருக்குரியவர்கள், நீங்கள் அவருக்கு தேவை. எப்பா நீ எல்லாரும் மாதிரி இல்லப்பா, நீ ஏன் புள்ள, எனக்கு நீ பேசணும்ப்பா, உன்னோட நான் பேச வேண்டியது இருக்குது, உன் கூட நான் உறவாட வேண்டியதா இருக்குது, உனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசி பார்ப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுவது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, போகும்போது ஒரு கழுதையை பார்ப்பீங்க, அந்த கழுதையை பெசிபிக்கா சொல்லுவாரு, யாருமே ஏறிராத கழுதை. நான் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு ஒரு கழுதை வேணும், இப்ப நான் பிரயாணம் பண்றதுக்கு. கழுதையை வளர்த்துறதே எதுக்காக வளர்த்துறாங்க?
கழுதையை வளர்த்துறதுக்கே சுமக்காதான் வளர்றாங்க. அது சுமக்கிற பருவம் வந்த உடனே முதல் வேலையா தூக்கி மேலே ஏறி உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அத்தனை நாள் ஒரே ஒரு கழுதை மட்டும் யாரும் ஏறாம இருந்திருக்கு. ஆண்டவர் அந்த கழுதையை அவுத்துட்டு வந்த உடனே அதன் மேல் நம்முடைய ஆண்டவர் வந்து ஓவர் வெயிட்டா உட்காந்து கண்டிப்பா அதன் மேல உட்காந்துருக்க மாட்டாரு. அதுக்கு சுமக்கக்கூடிய சக்தி கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா நான் நம்புறேன், அந்த கழுதை யாரும் ஏறிராத கழுதை, எல்லாரும் விட்டு தனியா இருந்த கழுதை. அப்ப நான் நம்புறேன், நம்ம மேல ஆண்டவர் நம்ம மேல சவாரி பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா, எல்லாரோடையும் அப்படியே போய் வாய் அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு ஆகாத சம்பாஷணை எல்லாம் பண்ணிட்டு இங்க அந்நிய பாஷையில நிரம்புறதெல்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டார். ஹலோ, சொல்லுது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ரொம்ப பேசாதீங்க. மனுஷன் கூட ரொம்ப பேசுனீங்கன்னா நீங்க ஆண்டவரோட பேசவே மாட்டீங்க. மனுஷனோட ரொம்ப பேசுற மனுஷன் ஆண்டவரோட பேச மாட்டாங்க. ஆனா ஆண்டவர், நான் நம்புறேன், இந்த தானியேலை கர்த்தர் அவர்களை விட்டு வேறு பிரித்ததற்கு காரணம், தானியேலே நீ கர்த்தருடையவன். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோட பேச விரும்புகிறீர். சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச விரும்புகிறீர். அதுக்காக தான் என்னை நீங்க தனிமைப்படுத்துகிறீர். சிஸ்டர், உங்களோட ஆண்டவர் பேச விரும்புறாரு. பிரதர், உங்களோட ஆண்டவர் பேச விரும்புறாரு. ஏன் எனக்கு இந்த தனிமை அப்படின்னு தானே கேட்டீங்க. என்ன மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி தனிமைப்படுத்துறாருன்னு தான் கேட்டீங்க. மனுஷனுடைய உறவெல்லாம் அற்று போயிருச்சு, மனுஷனுடைய உறவெல்லாம் விட்டு போயிருச்சு. எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறாங்களே, கூடி பேசுறாங்களே, என்ன மட்டும் தனிமைப்படுத்துறாங்களே, என்ன மட்டும் விட்டுட்டாங்களே. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே அவங்க விட்டது, மகளே அவங்க விட்டது, நான் உன்னோடு பேசுறதற்காக ஆசைப்படுறதுனால தான் அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க. நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், நான் உன்னோடு பேசுவேன், நான் உன்னை தைரியப்படுத்துவேன். அவர்களை விட அவங்க இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பலன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் இருக்கிறது அதை விட 1000 மடங்கு பலன். அவங்க பேசுறது எவ்வளவு பலன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் பேசுறது அதை விட 10000 மடங்கு பெருசு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ, கூட வேலை செய்கிறவர்கள் உங்களிடத்தில் பேசாததை குறித்து கவலைப்படாதிருங்கள். அவங்க கூடி பேசுறத குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை மட்டும் தனியா கார்னர் பண்ணி ஒதுக்குறத குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கூட பேசுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களோட பந்தியில சாப்பிடுறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு தேவை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே அவங்கள விட்டு உங்களை தனிமைப்படுத்துகிறார். நான் என்னுடைய பைபிள் காலேஜில் இருக்கும்போது நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். 3rd இயர் படிக்கும்போது எனக்கு பயங்கரமான போராட்டம். கொஞ்சம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே, 3rd இயர் படிக்கும்போது நான் முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி எனக்காக எல்லாரும் பனிஷ்மெண்ட். நான் பிரேயர்ல தூங்கிட்டேன் அப்படின்றதுக்காக என் கூட படிக்கிற 12 பேருக்கும் பனிஷ்மெண்ட். அவங்க அந்த 12 பேர் என்னை அப்படி திட்டுவாங்க. ஏண்டா நீ பிரேயர்ல தூங்காம இருக்க வேண்டியதானே, நீ தூங்கினதுனால நாங்க இப்ப பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதா இருக்குது. எத்தனை போராட்டம். ஆனா நான் ஒண்ணு பண்ணேன், எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில போய் வெறும் அந்த சிமெண்ட் தரைக்கு மேல முழங்கால் இட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா. ஆண்டவர் அப்படியே மகிழ்விப்பார், ஆண்டவர் அப்படியே பேசுவார், அப்படியே ஆறுதல் படுத்துவார். கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டிட்டே இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். காலேஜில் யாரும் பேச மாட்டாங்க, காலேஜில் யாரும் நம்மளை விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சி அப்படியே பொங்கும். தனிமைன்ற ஃபீலே இருக்காது. அது கர்த்தர் அப்படியே பேசி ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன். அப்படி கண்டுபிடிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை கண்டுபிடிக்கிற மனுஷன் லக்கியான ஆள். யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டுபிடிக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. நீங்க அறியாதது, உங்களுக்கு எட்டாத ஒரு இடம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்க பிள்ளைகிட்ட யாருமே பேசலையா? என் மகள்கிட்ட யாருமே, என் மகன்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி விடுறாங்க. உங்களுடைய அழகை பார்த்து, உங்களுடைய தோற்றத்தை பார்த்து அப்படி பண்றாங்களா? நான் சொல்றேன், உன்னோட பேசுறதுக்கு என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். உங்களோட பேசுறதுக்கு என் ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்க ஓடி வாங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவரே ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவது மட்டுமல்ல, உன் சத்துருக்களை விட கர்த்தர் உன்னை பெரியவனாய் பலப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துறாரா இல்லையான்னு அப்புறம் பாரு.
அதுக்கப்புறம் உன் அழகென்ன அவங்க உன்னை தேடி வருவாங்க. உங்க பர்சனாலிட்டி என்ன அவங்க வந்து உன் முன்னாடி நிற்பாங்க. அன்னைக்கு அவங்க அழகை பார்க்க மாட்டாங்க, அன்னைக்கு அவங்க பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அதை பார்க்குற அளவுக்கு அல்ல, அதை பார்க்காத அளவுக்கு எட்டாத உயரத்தில் உன்னை கொண்டு போய் நிற்க வச்சு அழகு பார்க்குற தேவனுக்கு நன்றாய் கரங்களை தட்டி, நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி, தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ என் கூட பேசும் ஆண்டவரே, எனக்கு நான் உங்கள் கூட இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் உங்கள் கூட என்னை வச்சுங்க ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, என் கூட யார் பேசலாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. உணர்ந்து பேசுகிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதை அனுபவித்து பேசுகிறேன். அந்த வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 112வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 112வது சங்கீதம் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 112வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வந்து உங்களை தனிமைப்படுத்துகிறார் அப்படின்னா வேற எதற்காகவும் அல்ல. தனிமையை ஜெயிக்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவான். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு டைமும் உங்க வாழ்க்கையிலே வருகிற அந்த கொடுமையான தனிமையை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வருகிற எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதுக்கு கீழே தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சில தேவனுடைய பிள்ளையை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கிற ஜெய வீரர்களாய் உங்களை நிறுத்துறதற்காக தான் கர்த்தர் தனிமையை அனுமதிக்கிறார். மகனே நீ உயர்த்தப்பட போகிறாய், மகளே நீ உயர்த்தப்பட போகிறாய். ஆனால் நீ உயர்த்தப்பட போகும்போது நீ ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீ ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்து தான் நீ ஒரு பெரிய உயர்வை அடைய முடியும். ஸோ அந்த உயர்வை அடைவதற்கு உனக்கு வருகிற போராட்டத்தை நீ நின்று பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்டே உன்னை என்ன பண்றாரு தெரியுமா? உங்களை தனிமையில கொண்டு வச்சு கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு பிற்பாடு நீங்க தனிமையை ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆனா தனிமையை ஜெயிக்காத மனுஷன் வேற எந்த இடத்துலையும் பெருசா என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் மோசே, தாவீது, யோசேப்பு இப்படிப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்கள கொண்டு போய் முதல்ல எங்க தான் வச்சிருக்கிறாரு? கண்ணு காணாத இடத்துல வச்சிருக்காரு, யாருக்குமே தெரியாத இடத்துல. ஏன் கர்த்தர் தாவீது அப்படி நடத்தணும்? ஏன் கர்த்தர் யோசேப்பு அப்படி நடத்தணும்? ஏன் யோசேப்பு அங்க வச்சே கர்த்தர் உருவாக்க கூடாதா? தாவீது அங்க வச்சே கர்த்தர் உருவாக்க கூடாதா? மோசே அங்க வச்சே கர்த்தர் உருவாக்க கூடாதா? இவங்களை எல்லாம் கர்த்தர் ஏன் உருவாக்குனாருன்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஏப்பா அதுக்கப்புறம் உனக்கு பெரிய பிரச்சனை வரும், ஆனா நீ பயப்பட மாட்ட. மோசே குறித்து வேதம் சொல்லுது, எகிப்து ராஜாவுக்கு பயந்து தான் அங்க விட்டு என்ன பண்ணாரு? ஓடி போனாரு பயந்து. ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு பயந்து ஓடி போனவன் இப்ப தனிமையை 40 வருஷம் ஜெயிச்சு திரும்பி வராரு. பார்வனுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு? பயந்தா, நடுங்கியா? ஆண்டவர் சொல்றாரியா, ஜனங்களை விட்டுரு, இல்லைன்னா உனக்கு என்ன வரும்? மோச வருகிற செய்தியை பார்த்து பார்வோன் தான் நடுங்கினானே தவிர மோசே. ஏன்னா 40 வருஷம் கர்த்தர் தனிமையில உட்கார வச்சு அதையே ஜெயிக்க பண்ணவருக்கு இது ஒரு பெரிய விஷயமா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையை, தனிமையை சாதாரணமா எடுத்துறாதீங்க. உங்களுக்கு வருகிற பெரிய போராட்டங்களை ஜெயித்து நீங்கள் பெரிய உயர்வு அடைகிறதுக்கு ஆண்டவர் இந்த பகுதியில் உங்களை நடத்துறாரு. இதை ஜெயிச்சிருவீங்க, நீங்க சீக்கிரமா ஜெயிச்சிருவீங்க. ஆமென். ஜெயிச்சிருவீங்களா? நீங்க சீக்கிரமா ஜெயிச்சிருவீங்க, தனிமையை ஜெயிச்சிருவீங்க. நீங்க யார் இல்லாமலும் வாழ்வீங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. எது இல்லைனாலும் நீங்க வாழ்வீங்க, யார் பேசலைனாலும் நீங்க வாழ்வீங்க,
எத்தனையோ பேர் உங்களை விட்டு போனாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கும். நீ போனா போப்பா, என் கூட கர்த்தர் இருக்கிறான்ற ஒரு தைரியம் வரும். இப்ப நடுங்குறீங்க பாருங்களேன், அவங்க போனா எப்படியோ இவங்க போனா எப்படியோ. ஒரு காலத்துல உங்களை அறியாமலே ஒரு தைரியம் வரும். எப்ப தெரியுமா? தனிமையை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமலே அந்த தைரியம் வந்துடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமா ஒதுக்கிறீங்க? ஆமென். ஸோ தனிமை நல்லதுக்கா? நல்லதுக்கா? இப்போ எத்தனை பேர் தனிமையை விரும்புறீங்க? விரும்புறீங்களா? தனிமையை இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியுமா உங்களால்? யூட்டிலைஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் தனிமை இல்லை, நீங்கள் தனிமை இல்லை. ஆண்டவர் ஃபர்ஸ்டே வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் இயேசு உங்களை விட்டு போகவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கட்டைக்கு போற வரைக்கும் கிடையாது, அங்கிருந்து முடிச்சுட்டு கண்ணை மூடணுன்னே 2 பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. ஏய் என் பிள்ளை அங்கே கண்ணை மூடுறான், அடுத்த நிமிஷத்தில் எங்கே வரணும்? இங்கே வந்துடணும், கூட்டிகிட்டு ஒழுங்காக வந்துடு அப்படின்னு 2 பேர். ஸோ நமக்கு தனிமைன்றது நமக்கு இல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க இப்போ எல்லாரும், நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. நீங்கள் தனியாக இருந்தாலும் நீங்கள் யாரும் இல்லைன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.